அன்பார்ந்த உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் முன்னேற்ற பேரத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள், இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தேவேந்திரகுல வேளாளருடைய மக்கள் முன்னேற்ற பேரனுடைய தலைவர் எஸ்ஆர் பாண்டியன் அவர்களே, இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்ற வருகை தர இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகன் பெரியசாமி அவர்களே, மார்க்கண்டேயன் அவர்களே, சண்முகா அவர்களே, ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களே, முருகேசன் அவர்களே, மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் அவர்களே, இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்ற வருகை அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஆரூர் அண்ணன் ஷரீப் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களே, மே 17 இயக்கத்தினுடைய தலைவர் திருமுருகன் காந்தி அவர்களே, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குடந்தை அரசன் அவர்களே, தாய் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் பீமா பாண்டியன் அவர்களே, இந்த மாநாட்டினுடைய சிறப்பாக நடத்துவதற்கு தேவேந்திரகுல வேளாளருடைய மக்கள் முன்னேற்ற பேரனுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்மோடு மதிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மருதநாட்டு மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் தம்பி செல்லப்பாண்டியன், கச்சைக்கட்டி கருப்பு, ரஞ்சித் பாண்டியன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, தம்பி சந்திரமோகன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பான தேவேந்திர வேளாளர் உறவுகளே, இன்றைக்கு தேவேந்திர மக்களுடைய அரசியல் எழுச்சியை பற்றி பேசுவதற்கு, இந்த மக்களிடம் அரசியல் எழுச்சியை மீண்டும் உண்டாக்குவதற்கான ஒரு முயற்சியைத்தான் அன்பு சகோதரர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய முன்னேற்ற கழகத்தினுடைய பேரனுடைய தலைவர் சகோதரர் எஸ்ஆர் பாண்டியன் அவர்கள் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறார். தமிழக வரலாற்றில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அரசியல் எழுச்சி கண்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது, பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், தியாகி இமானுவேல் சேகரன் படுகொலைக்கு பிறகு இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மிகப்பெரிய அரசியல் எழுச்சி பெற்றார்கள் என்பது யாராலும் மறுக்க முடியாது. ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியல் எழுச்சி சக்தியாக இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இருந்திருக்கிறார்கள். 80களிலே அண்ணன் ஜான் பாண்டியன் வருகைக்கு பிறகு இந்த மக்கள் மிகப்பெரிய எழுச்சியை கண்டதை யாரும் மறுக்க முடியாது. மாவீரன் பசுபாண்டியன் இந்த மக்களிடம் எழுச்சியை உண்டு பண்ணியதை விட இந்த மண்ணில் எவரும் பண்ணவில்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த, தன் குடும்பத்தை அர்ப்பணித்த மாவீரன் பசுபாண்டியன் மண்ணில் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். மாவீரன் பசுபாண்டியன் பற்றி பேசலாம் என்று சொன்னால் நான் தேவேந்திரனாக இருக்க முடியாது. இந்த சமூகத்தை பின்தொடர்ந்த சமூகம் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தினுடைய அருகில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமூகம் இன்றைக்கு அரசியலில் பின்னங்கி இருக்கிறார்கள் என்றது அதற்கு காரணம் நம்முடைய மூத்த தலைவருடைய எடுத்த தவறான முடிவு. இன்றைக்கு இந்த சமூகம் அரசியலே பின்னுக்கு தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, நசுக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதை சரி செய்வதற்குத்தான் தலைவர் எஸ்ஆர் பாண்டியன் அவர்கள்
இது போன்ற இந்த மக்களுக்கான ஒரு அரசியல் எழுச்சி மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையினால் தான் இந்த சமூகம் அரசியல் எழுச்சி பெற வேண்டும் என்று நோக்கத்தோடு இந்த மாநாட்டை உருவாக்கி இருக்கிறார் அல்லவா? இதுவே மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கு இந்த சமூகத்துடைய மூத்த தலைவர்கள் அவர்கள் எடுத்த தவறான முடிவு, அவருடைய சுயநலத்திற்காக எடுத்த முடிவு இந்த சமூகத்தை பின்னோக்கி தள்ளிவிட்டது. RSS விழுத்த வலையில் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை கொண்டு தள்ளிவிட்டார்கள். RSS விழுத்த வலையில் விழுந்த இந்த சமூக தலைவர்களை மீட்போமோ இல்லையோ, இந்த ஒட்டுமொத்த தேவேந்திர சமுதாயத்தை மீட்பது என்னோட கடமையும் எஸ்ஆர் பாண்டியனுடைய கடமை என்பதை மறந்து விடார்கள். இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பான தேவேந்திர வேளாளர் சொந்தங்களே, இந்த சமூக மக்கள் இன்றைக்கு அரசியலிலே பின்தங்கி இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதை மறுக்க முடியாது. ஆனால் தமிழக அரசிலே தேவேந்திர வேளாளருடைய மக்களுடைய பங்களிப்பு அரசியல் மாற்றத்தை உண்ணுமளவிற்கு 80களில் இருந்தது, 90களில் இருந்தது என்பதை தமிழக அரசியலிலே யாரும் மறுக்க முடியாது. ஏனென்றால் 2021 10 சீட்டிற்கு மேலாக இந்த தேவேந்திர வேளாளர் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சமூகம் இன்றைக்கு அரசியலில் பின்தங்கி இருக்கிற காரணம் RSS விழிச்ச வலையில் ஒட்டுமொத்தமாக இந்த மூத்த சமூக தலைவர்கள் விழுந்து விட்டார்கள். அவர்களை மீட்பதுதான், இந்த மக்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வருவதுதான் என்னை போன்ற தலைவர் எஸ்ஆர் போன்றவருடைய எண்ணம். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைத்து இந்த மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த மாநாட்டிலே தலைவர் அன்னை சரைப்பொன்னன் கலந்து கொண்டிருக்கிறார், அன்னை நாகை திருவள்ளுவன் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த மாநாட்டு மூலமாக இங்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்று சொன்னால், தமிழக அரசியலிலே தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்த இந்த தேவேந்திர வேளாளர் மக்கள் இன்றைக்கு அரசியலிலே பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திய தலைவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு பண்ணி இதெல்லாம் செய்யலைன்னா இந்த சமூக மக்கள் இன்னும் பின்தங்கி போயிட்டே இருப்பாங்க. ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் அலைய வேண்டிய சூழல் வரும். புரட்சியாளர் அம்பேத்கரை இந்த சமூக மக்கள் மத்தியிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். அம்பேத்கர் படத்தை பயன்படுத்தினால் தலித்தியத்தை ஆதரிக்கக்கூடிய இயக்கமாக இந்த மக்கள் பார்க்கக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது. அம்பேத்கர் படத்திலே வர்ணம் பூசியதால் அவர் தலித்தியத்தை முத்திரையோடு இருக்கிறார் என்று இங்கே தலைவர் பேசி வருகிறார். அம்பேத்கருடைய படத்திலே வர்ணம் பூசியதற்கு சிக்கல் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கரை முழுமையாக படிக்க தவறியதான் குற்றம். புரட்சியாளர் அம்பேத்கரை இந்த மக்களுக்கு எடுத்து செல்லாததான் இந்த சமூக மக்கள் பின்னோக்கி செல்வதற்கான காரணம். இந்திய அரசியலிலே புரட்சியாளர் அம்பேத்கரை தவிர்த்துவிட்டு எந்த அரசியல் அதிகாரத்தையும் வென்றெடுக்க முடியாது என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டுதான் மருதநாட்டு மக்கள் கட்சி இந்த மண்ணிலே களமாடி கொண்டிருக்கிறது. பல்வேறு விமர்சனங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எஸ்ஆர் பாண்டியனும் மருதநாட்டு மக்கள் கட்சியை சார்ந்தவர் நாங்களும் புரட்சியாளர் அம்பேத்கரை நாங்கள் முழுமையாக படிப்பதற்கு முயற்சி செய்கிறோம். முழுமையாக இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிறோம். எங்கள் மீது விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த மக்கள் மீது நாங்கள் தான் உண்மையாக அன்பு கொண்டவர்கள், நாங்கள் தான் இந்த மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள். அதனால்தான் இன்றைய ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைத்து ஒரு மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த தேவேந்திர வேளாளர் சொந்தங்களே, இந்த சமூக மக்கள் அரசியல் எழுச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கரை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். தமிழக அரசியலிலே இந்த சமூகத்துடைய மூத்த தலைவர்கள் அவர்கள் முன்னெடுத்த அவர் ஆரம்ப காலத்திலே முன்னெடுத்த அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கர் கையில் எடுத்தார்கள். இந்த மண்ணிலே அரசியல் செய்தார்கள் என்பதை அவர்களும் மறந்துவிட முடியாது. தங்களுடைய சுயலாபத்திற்காக இன்றைக்கு அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேவேந்திர வேளாளர் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாட்டு மூலமாக RSS விழிக்கும் வலைக்கு இந்த மக்கள் அவர்கள் தரும் ஒரு மலிவான ஆசை
வார்த்தைக்கு விலை போய்விடக் கூடாது என்று சொல்லி வாய்ப்பு